Namaskaram. இன்னையோட டாபிக் ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் யுவர் செல்ஃப் டு எவ்ரி ஒன். பியூட்டிஃபுல்ங்க. நிஜமாவே இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லார்கிட்டையும் நம்ம ஒப்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா, நம்மளோட ஒரு பாதையில் போயின்னு இருக்கோம். நம்ம ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் எப்படின்னு கேட்டேன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் வாய்ஸ், இன்னர் கடவுள் சொல்லக்கூடிய அந்த பாதையில் நம்ம போயின்னு இருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை குறுக்க யாருக்கும் நம்ம கேள்வி கேட்கவோ தடுக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. ஸோ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பாதை அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நமக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது இல்லையா? அந்த தனி பாதை எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக அதை நம்புறதுக்கு நம்ம என்ன கல்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்ட்ரென்த்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பைலப் பண்ணி ஜாஸ்தியாக அதை மேலே 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 கொண்டு வர பார்க்கணும். அப்போது அதை மேலே ஆக என்ன ஆகும்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ்லாம் அப்படியே கீழாயிடும். எப்படி நம்ம செல்ஃபோன் லாங்குவேஜில் பேசணும் அப்படின்னா, ஃபோட்டோஸு இதெல்லாம் அப்லோட் பண்ண என்ன ஆகும், ஓரளவு அந்த ரீசைக்கிள் பின் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை எல்லாத்தையும் வாங்கிக்கும். அது இருக்கிறப்பறம் அடியில் இருக்கிறதெல்லாம் டிலீட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று புதுசாக வரும்போது அடியில் இருக்கிறது மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து, கடவுள் நமக்கு கொடுத்த ஸ்ட்ரென்த்தை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்பணும் அப்படின்னா இதுதாங்க நம்மளோட ஸ்டெப்பே. என்னன்னு கேட்டேன்னா, நமக்கு பல விஷயங்கள் கடவுள் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம உட்கார்ந்து ஆராயணும். இதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ரேக்கியாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது நான் யார் அப்படின்னு ரமண மகரிஷி எப்படி கேள்வி கேட்டாரோ, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறது, அந்த ஆசைப்படுறது எனக்கானதா, ரைட்டா, தப்பா, இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தென் இந்த டிரான்சாக்ஷன் ஓவர் ஆகிடுங்க. நிஜமாங்க, இது எனக்கு எவ்வளோ ஒரு மாற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னா எண்ணில் அடங்காங்க. ஏன்னா நானும் இந்த பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானும் திண்டாடினவ தான், எல்லாரையும் நம்பினவ தான், எல்லாருக்கிட்டையும் ஒப்பிக்கிறவ தான் நான். ஓப்பன் புக். இப்போ நான் ஓப்பன் புக்கு கிடையாது. நல்ல ஒரு மாற்றம். ஃபஸ்ட்டு நீங்கள் நிஜமாகவே நான் இந்த அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறதுங்கிறது நான் கண்டிப்பாக பரிபூர்ணமாக நான் கண்ட உண்மைங்க. ஸோ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோ தூரம் நான் அதை இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ணியிருக்கேன். என்ன நான் ஃபஸ்ட்டு நான் நம்பணுங்க. கடவுள் என்ன அழகாக நம்மக்கிட்ட ஒரு சரக்கை கொடுத்து விட்டுருக்கு. அப்போது நம்மளை நம்பாமல் எய்தாப்பில் இருக்கிறவா, பக்கத்தாப்பில் இருக்கிறவா, அப்படி இவாளெல்லாம் நம்ம நம்புன்றதுல அர்த்தமே இல்லை. அவளை குத்தம் சொல்கிறதுலையும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லது கொடுத்துருக்காரா, கடவுளே நன்றி. இந்த மாதிரி தப்பு நடந்துருத்தா, கடவுளே நம்ம மன்னித்துடுறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் எவ்வளோ நடுவில் இவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருக்குது. ஆனால் அவள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் இருக்குது பாருங்க. அப்பா அப்படி ஒரு அந்யோன்யம். இந்த பாறைகள் அந்த என்ன சொல்கிறது, அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் தான் இருக்கும். அலைகள் அலை அடிக்கும்போது அது வலிக்கிறதுன்னு சொல்லாதான். அதே சமயத்தில் என்ன அலைகளும் என்னால் ஃப்ரீயாக போக முடியல, நீ நடுவில் நீ தடுக்கிற அப்படின்னு அதுவும் சொல்லாதான். ஸோ அந்த மாதிரி வருவதும் போவதும் தெரியாமல் அது பாட்டு அப்படியே இயற்கையோடு நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் நமக்கும் அது உகந்தது, நமக்கும் அதை கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி பாறைகள் எப்படி சமுதிரத்தில் நடுவில் வருதோ, அதே மாதிரி நமக்கும் கஷ்டங்கள் எல்லாம் வரதாங்க செய்யும். அதை நம்ம சமாளிச்சுட்டு அதோடு அழகாக நம்ம ட்ராவல் பண்ண நம்ம பழகணுங்க. ஸோ எதுக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஏன் இவ்வளோ திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் இந்த ரேக்கி மூலமாக நீங்கள் கற்றுக்கிறதுனால பல அற்புதங்கள் நீங்கள் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட நிம்மதியை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். மன நிம்மதி நிறைய பேர் அலையிறாங்க. மன நிம்மதிக்கோசரம் அலையவே வேண்டாம். ஏன்னா நமக்குள்ளே தான் இருக்குது மன நினைவு. அந்த மன அமைதி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட மனசு நம்ம உருவாக்கக்கூடிய அமைதி இது நம்மளோடது. ஸோ நம்ம அந்த மன அமைதினா எல்லாத்தையுமே ஃபர்கிவ் ஃபர்கெட்.
இந்த மாதிரி நமக்கு அந்த ஆட்டிடியூட் எந்த வந்தாலும் ஓகே அப்படியா சரி ஓகே பெட்டர் லக்ஸ் நெக்ஸ்ட் டைம் இப்படிங்கிற அந்த தாற்பயத்தோடு நம்ம பிரயாணத்தை ஜர்னியை வந்து யூ ஹாவ் டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். சி இதுக்கு நடுவில் நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்கறது, நீ யார் இப்படி பண்ணுறது, ஏன் இப்படி பண்ணின, இப்படி பண்ணியிருக்கலாமே, பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி கமெண்ட்லாம் சில பேர்லாம் கொடுப்பா. என்னவானாலும் உங்களோட இதை மட்டும் இண்டிவிஜுவாலிட்டி மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்கோ. உங்களோட கடவுள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் வாய்ஸ் அதை மட்டும் காது கேட்கணுங்க. அந்த இன்னர் வாய்ஸ் கேட்கணுமானா நீங்கள் சைலண்ட்டாக இருந்து அதை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணாதான் அந்த வாய்ஸ் கேட்குங்க. கண்டிப்பாக பேசும், அது கண்டிப்பாக டெய்லி அப்பப்போ அந்தந்த கேள்விக்கு தண்டந்தர் இட் வில் கிவ் யூ ஆன்சர். அதை நீங்கள் அமைதியாக கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா அந்த கிளாரிட்டி, அப்போ இதுக்கு எல்லாம் இந்த திங்கிங் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா சேனலைஸ் ஆகுங்க, கண்ட்ரோல் ஆகும். அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு கிடையாது, சேனலைஸ் ஆகும். அது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்போ அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு உண்டான மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது ஒரு காரியம் நம்ம செய்கிறோம், அந்த காரியம் வந்து எனக்கு சாதகமாக வந்துருத்து, நான் எதிர்பார்த்த மாதிரி வந்துருத்து அப்படின்னா நமக்கு சந்தோஷம். ஒருவேளை வரல அப்படின்னா நமக்கு ஒன்றே கோபம் வரும். அது கோபம்லாம் வரக்கூடாது அண்டு வருத்தமும் படக்கூடாது. ஓகே, பட் ஒரு திருப்தி இருக்கணும். நான் என்னதான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். இப்போது ஒரு பெரிய ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்டே எடுத்துக்கோங்களேன். அந்த டோர்னமெண்ட்டில் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் அவள் வந்து தேல் கிவ் அ டஃபஸ்ட் ஃபைட் இல்லையா. அப்புறம் தான் அந்த லாஸ்ட் பால் என்ன ஆகும், சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ ஒன் ஹேஸ் டு பி எ வின்னர், ஒன் ஹேஸ் டு லூஸ். அது வந்து நீதி, தட் இஸ் அ ரூல் இல்லையா. 2 பேர் ஆடுவா. ஸோ 2 பேரில் ஒருத்தர் ஹேஸ் டு வின், ஒருத்தர் ஹேஸ் டு லூஸ். அப்போது இந்த லூஸ் ஆகிறவா வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் தே ஆர் கிவிங் அ டைட் ஃபைட்டு, அவ்வளோ டஃப்பாக கொடுக்குறா இல்லையா ஃபைட்டிங். ஸோ அதை நம்ம வந்து வி ஹவ் கிவன் மை பெஸ்ட், ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்க. இதுதாங்க, இது நாட் ஓன்லி ஃபார் தி கேம், எல்லாத்துலேயும் படிப்புலேயும் அப்படி தான். நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ, நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன், ஓகே பரவாயில்ல, பட் அந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு உண்டான நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களோடது, அது என்றைக்கும் அழியாதது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பல விஷயங்களை கற்றுக்குறோம். தோல்வி அடைந்தாலும் ஒரு நுணுக்கமான விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். அதுதாங்க நமக்கு கடவுள். அந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்த வெற்றிக்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்த மாதிரி நம்மளை தைரியமாக நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பல மோட்டிவேஷனெல்லாம் நம்ம தான் நம்மளை பண்ணிக்கணும். மற்றவா மோட்டிவேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. மற்றவா வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணினா ரொம்ப சந்தோஷம், அப்ரிஷியேட் பண்ணனா ரொம்ப சந்தோஷம். அப்ரிஷியேட் பண்ணலைனாலும் நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஐ தி கிரேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. அப்போது இந்த இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்த வேலைக்கு நம்ம பண்ணும்போது கிளாரிட்டியோடு நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இதில் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் நான் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேளை நான் பண்ணக்கூடிய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அபிப்பிராயப்பட்டால் யார்கிட்ட நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரைட் பர்சன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆறாவோட மேட்சிங் ஆறவா, அந்த ரைட் பர்சன்கிட்ட நீங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை யூ கேன் ஷேர். ஏன்னா கண்டிப்பாக அவள் உங்களுக்கானவா, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே அவள் கை கொத்துன்னு இருப்பா, நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லா நேரங்களையும் 24/7 அவள் எப்போவுமே அவங்க கையை வந்து கோத்துன்னு இருப்பா. தே வில் பி வித் யூ. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நாட் ஃபார் எவ்ரிபடி, பிகாஸ் நோபடி டிசர்வ்ஸ் தி எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் அவாக்கிட்ட போய் ஒப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ரைட் பர்சன் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமானா, தெரிஞ்சுக்கணுமானா கண்டிப்பாக இந்த மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக ரைட் பர்சன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கலாம். அவளை வந்து நீங்கள் கடவுள் கொடுத்த தூதுவராக நினச்சி அவளோட நீங்கள் இணைஞ்சுன்னு எல்லாத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ரைட் பர்சன் உங்களோட லைஃப்பில் வந்துட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க, அவளை மட்டும் விட்டுடாதீங்க. என் நேரமும் அவள் கையை நல்லா இருக்க பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிருந்து யூ கேன் ட்ராவல் ஜஸ்ட் லைக் தட்.
ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா நான்லாம் வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஒப்பிக்கிறது, அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு அழுதுன்னு இருப்பேன். ஐ வில் கெட் டிப்ரெஸ்டு. இந்த மாதிரிலாம் நானும் ஐ ஹவ் அண்டர்கான் அ லாட். பட் இப்போ நான் யார்கிட்டையும் நான் பேசுறது கிடையாது. நான் அப்பார்ட் ஃப்ரம் காட் ஐ வில் நவர், நான் யாருக்கிட்டையும் நான் வந்து பெருசாக ஷேர் பண்ணுறதே கிடையாது. அஃப்கோர்ஸ் மை லவ்விங் பஞ்சபூதாஸ், அவா தான் எனக்கு. ஸோ காட் அப்படிங்கிறது தே ஆர் மை ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அவளோட காடோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இந்த பஞ்சபூதங்கள். அவளோட நான் அப்படி ஒப்பிப்பேன். நான் இப்படி ஆகிடுது, அப்படி ஆகிடுது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. சின்ன குழந்தை ஒரு அம்மாவை நச்சரிக்குமே, ஒரு சாமான் வாங்குறதுக்கு எனக்கு அது வாங்கி கொடு, அது சாக்லேட் வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு நச்சரிக்குமே. அந்த மாதிரி நான் அந்த பூதங்களை வந்து நான் அப்படி அவளை வந்து அவ்வளோ தூரம் அவள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் என்னோட செல்ஃபாக எனக்கு பர்சனலாக என்ன வேணுமோ அதுவும் அதே சமயத்தில் எனக்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் பண்ணுறேனோ அத்தனை பேருக்கும் அவளோட தொடர்பு, தட் இஸ் இந்த பஞ்சபூதங்களோட அவளோட ஹெல்ப் வச்சு தான் நான் அவளுக்கு ஹீலிங் பண்ணுறேன். அண்ட் அந்த ஹீலிங்லாம் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகி தே பீன் காலிங் மீ லைக் எனிதிங். அண்ட் அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவளுக்கு. இதுதாங்க என்னோட லைஃப். திஸ் இஸ் மை லைஃப். ஏன்னா வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் பல விஷயங்களில் வந்து குழப்பின்னு இருக்கா. ஸோ அந்த குழப்பத்திலேருந்து அவளை விடுவித்து அவளோட கலோக்கியலான நார்மல் லைஃப்பை வந்து ரொம்ப நீடிக்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. நிறைய பேருக்கு நான் பீன் கிவிங் ஆல் ஹீலிங்ஸ். அந்த ஹீலிங் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா உடம்பு உபாதை இருந்தாதான் கிடையாது. உடம்பு உபாதை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மனசுனால, அதுக்கப்புறம் பணத்தினால, அப்புறம் காரணமே தெரியாமல் அவளுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாள். என்ன காரணமே தெரியாத அவளுக்கு அதனால் கஷ்டப்பட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் சூழ்நிலைகள், இப்போ வீட்டோட வாஸ்து பிரகாரம் ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அதுக்கும் விடைகள். இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அவளும் நல்லா இருக்கா, அவளை சுற்றி இருக்கிறவாளும் நல்லா இருக்கா. அண்ட் அவள் என்ன பண்ணுறான்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தண்டந்தேர் அவளுக்கு தெரிஞ்சு விடுறது. அது போறாதா? ஸோ இப்போ நான் எப்படி சொல்கிறேன், இது இப்படி பண்ணாமல் மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவகிட்டே அது மாதிரி சொல்லி கொடுத்து அவளும் அந்த மாதிரி பண்ணும்போது எஸ் தே ஆர் ஏபிள் டு டூ வண்டர்ஸ். அந்த டெசிஷன் டக்குன்னு ப்ராப்பர் டெசிஷன். அண்ட் யூனிவர்ஸ்கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற விவரமும் தெரியணும். சும்மா நானும் பலது ஆசைப்படுவேங்க. எனக்கு வந்து 50 பவுன் நகை வேணும் அப்படிம்பேன். அதெல்லாம் கேட்குறது ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அது நியாயமாக இருக்கணும், விதண்டாவாதமாக இருக்கக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. எனக்கு உண்டான நகையாக இருந்ததுன்னா, எனக்கு உண்டான பணமாக இருந்ததுன்னா, எனக்கு உண்டான பொருள் என்ன பொருள் வேணால் இருந்துட்டு போட்டோம், அது நான் கண்டிப்பாக எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும். நியாயமாக இருக்கணுங்க. அப்போ அந்த நியாயமாக நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுவும் நமக்கு தெரியணும், கேள்வி கேட்கவும் தெரியணும். இந்த மாதிரி பல கோணங்களில் வந்து நிஜமாகவே எங்கிட்ட ஹீலிங்க்கு வரவா அத்தனை பேரும் தே அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் லைக் தட்டுங்க. அவ்வளோ அழகாக அவளுக்கு ரொம்ப விவரமாக நான் வந்து ஃபஸ்ட்டு அவள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஐ வில் ஐடென்டிஃபை பை வாய்ஸ். அவளோட வாய்ஸில் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். எயில்மெண்ட் அதுக்கப்புறம் தான் அவள் வீடியோ காலாக இருக்கட்டும் எதுவானாலும் நாங்கள் அதுக்கப்புறம் தான். ஸோ இந்த வாய்ஸ்லேயே ஐ வில் டெஃபினெட்லி கெட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் அப்படிங்கிறத வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருவேங்க. இதெல்லாம் நான் கண்டுபிடிப்பேங்கிறது பெருமை கிடையாது. கண்டிப்பாக வித் த ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ், இந்த பஞ்சபூதங்களோட ஹெல்ப்பை வச்சு தான் நான் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி, நிச்சயமாக அவ்வளோ நன்றி நான். ஸோ அப்போ நான் எந்த அளவுக்கு அவளோட நான் தொடர்பு இருக்கணும், எந்த அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒப்பிக்கணுமானா கரெக்டான ரைட் பர்சனாக இருக்கிறவா கிட்ட தான் நம்ம ஒப்பிக்கணுமே வெளியே, நாட் டு எனிபடி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணனா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், try to share among your contacts. Bye.